நாளுக்கான ரேமா வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பலவிதமான போராட்டங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிற யோபு சரீரத்திலே வியாதி, பிள்ளைகளை இழந்து விட்டார். அவருடைய எல்லா ஐஸ்வர்யமும் ஒரே நாளில் இழந்து விட்டார். ஒரே நாள்ல ஆள்பவன் ஆண்டியாக மாறிவிட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள இந்த யோபு என்கிற பக்தனுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். என்னை படைத்த கடவுள், என்னை உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினவர், இந்த உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்திலே அநேகருடைய மகான்கள், புஸ்தகம் எழுதினவர்கள், நல்ல கோட்பாடுகளை நமக்கு காட்டி கொடுத்த நல்ல நல்ல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் எல்லாருடைய கல்லறையும் மூடி இருக்கிறது. ஒரே ஒருவருடைய கல்லறை மட்டும் இஸ்ரவேல் தேசத்திலே திறந்திருக்கிறது. அங்கே வெளியே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். He is not here, he is risen. அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் மரித்த ஆண்டவர் இல்லை. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் கடவுள், என்னுடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர். அவர் உயிரோடு இருக்கிறதா நமக்கு என்ன பலன் கேக்குறீங்களா? ஏங்க, அவர் மரணம்ன்ற பயங்கரமான அந்த கடைசி சத்ருவே ஜெயிச்சிட்டார்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை அவரால் சால்வ் பண்ண முடியாதா? ஸ்கூல்ல டீச்சர் பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, உங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லு. பசங்க சண்டை போட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, டேய் நில்றா, எங்க அப்பாட்ட சொல்றேன், எங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன். யோபு சொல்றாரு, எனக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என் மீட்பர் உயிரோடு, எங்க அப்பா இருக்கிறாரு, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பர்களுடைய பிள்ளைகளே, தகப்பனை இழந்து தாயை இழந்து எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த வசனம் உங்களை தேற்றுவதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். போராட்டத்தின் மத்தியில் நான் ஏன் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி நான் தற்கொலை செய்து மடிந்து போகட்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் சொல்லப்படுகிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனையே அவர் உத்தரவாதமாக, கிரயமாக, அதனுடைய பிரைஸா பே பண்ணி உங்களை மீட்டு எடுக்கிற மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் உங்களை மீட்டு எடுக்க போறாரு. கடன்ல இருந்து மீட்டு எடுக்க போகிறார். வியாதியில இருந்து மீட்டு எடுக்க போகிறார். உங்களுடைய பொல்லாத மனிதர்கள், சத்துருக்கள் மத்தியில சிக்கி இருக்கிறீங்களே, உங்களை மீட்டு எடுக்க அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னைக்கு வரப்போறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை மாற போகிறது. உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்புங்க, தைரியமா அறிக்கை பண்ணுங்க, நான் சாக மாட்டேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை இன்னைக்கே செய்வார். உங்க சொந்த கண்கள் அதை பார்ப்பீங்க. அவர் கடைசி நாள்ல உங்களுக்காக காத்திருப்பார். யோபுவின் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பையும் திருப்புவாராக. God bless you. Have a wonderful day.